நீங்கள் எல்லாம் பாதுகாப்பான முறையில் இருக்கக்கூடிய வகையிலே இந்த பள்ளி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாணவிகள் இந்த இடத்திலிருந்து எதிர் திசையில் உள்ள ரோட்டுக்கு மேற்கு பக்கம் உள்ள இடத்தில் கூட நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் இருந்த மாணவர்களை பாதுகாப்பாக மாணவிகள் இருக்க வேண்டும், ரோடை கடக்கின்ற போது பாதுகாப்பாக கடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பள்ளி வளாகத்திற்குள்ளே ஹாஸ்டலை கொண்டு வர வேண்டும் என்று இந்த பள்ளி வளாகத்திற்குள்ளே ஹாஸ்டல் கொண்டு வந்து இங்கு கட்டி வைக்க பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மாணவர்களுக்கும் இந்த பள்ளி வளாகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த பள்ளி உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் இருப்பதோடு உங்களுடைய படிப்பை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு ஏற்ற வகையிலே ஆசிரியர் பெருமக்களும் இங்கு உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆசிரியர் பெருமக்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு மே மாதம் ஜூன் மாதமும் இந்த பள்ளியினுடைய தரம் மிக குறைந்திருக்கிறது என்று ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கு வந்து பல போராட்டங்கள் நடத்துவது உண்டு. இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களிடம் முற்றுகையிட்டு பேசுவது உண்டு. ஆனால் இப்போது இந்த பள்ளி மிக சிறப்பான முறையிலே சிறந்த முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஊர் மக்களும் சரி வெளியில் உள்ள வெளியூர் மக்களும் சரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது இந்த பள்ளி வளர்ந்திருக்கின்றது. அது உள்ளபடியே மிக பெருமையாகவும் சிறப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுக்கு வேண்டிய ஒத்துழைப்புகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த ஊரிலே உயர்கல்வி படிப்பதற்காக உங்களுக்கு கல்லூரி இந்த ஊரிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தொழிற்கல்வி படிப்பதற்கு பாலிடெக்னிக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக அங்கும் மாணவர் விடுதி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இப்படி பள்ளி கல்விக்காக எத்தனையோ செயல்கள் இந்த ஊரிலே உங்களுக்கு ஒத்துழைப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளி வளாகத்திலே வெளியிலே உள்ள மாணவர்கள் இங்கு வந்து விளையாடி கொண்டு உங்களுக்கெல்லாம் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக ஆசிரியர்கள் வெளியிலிருந்து விளையாடுபவர்களை தடை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டதற்காக இப்போது கல்லூரி வளாகத்திலே ஏறத்தாழ பொதுமக்களுடைய பங்களிப்போடு 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கிரிக்கெட் கிரவுண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் வாலிபால் கிரவுண்டு, த்ரோபால் கிரவுண்டு, கபடி கிரவுண்டு, ரோப் ஏறக்கூடிய கிரவுண்டு, இது போன்ற எல்லா வகையான கிரவுண்டுகளையும் அரசு கலைக்கல்லூரியிலே போடப்பட்டிருக்கின்றது, பாலிடெக்னிக் கல்லூரியிலே போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே வெளியில் உள்ள மாணவர்கள் இங்கு வந்து விளையாடுவதை தவிர்த்து நீங்கள் அனைவரும் இந்த பள்ளி மாணவர்களும் சரி வெளியூர் மாணவர்களும் சரி பள்ளி இல்லாத சூழ்நிலைகளில் நீங்கள் கலைக்கல்லூரியிலும் தொழிற்பயிற்சி கல்லூரியிலும் விளையாடலாம் என்பதை உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை பல்வேறு கிராம சபை கூட்டங்களிலும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அதை உங்களுக்கு முன்னால் இந்த பள்ளியிலிருந்து வெளியே சென்ற மாணவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே நம்முடைய பள்ளி மிக சிறப்பான முறையில் வழங்கு கொண்டிருக்கின்றது. அத்தோடு தமிழக அரசு உங்களுக்கெல்லாம் தமிழ் வழியிலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பதற்காக உங்களுக்கு 1000 ரூபாய் மானியமாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் உங்களுக்கு எத்தனையோ சலுகைகள் உங்களுக்கு அரசு வழங்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு உங்களின் முதல்வன் என்ற திட்டம் இது போன்ற பல்வேறு திட்டங்களிலே தமிழ் வழியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான முறையிலே உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பள்ளிகளில்
மாணவர்கள் சேர்க்கை மிக மிக குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய பள்ளியிலே சிறப்பான முறையிலே இப்போது மாணவர் சேர்க்கை அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே நீங்கள் அனைவரும் இன்னும் சிறந்த முறையிலே தேர்ச்சி பெற்று அதிகமான மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனது